யாரோ ஒருத்தரோட உயிரை மட்டும்தான் உங்களால காப்பாத்துற சூழ்நிலை உருவாகும். ஐயோ ஈசனே, என்ன இது சோதனை? நீங்க இப்படி சொல்லலாமா? நான் ஈசனாவே இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தோட விதியை கடைபிடிச்சு ஆகணுங்கிறது தான் தர்மம். உங்க கையில இருக்கிற உயிர் கூடுதான் எல்லா பிரச்சனைகளுக்குமான திறவுகோல். ஆனா அதே நேரத்துல இந்த 7 நாளைக்குள்ள பலவிதமா பிரளயங்களும் அதிசயங்களும் நடக்கும். ஈசனே, இப்ப வரைக்கும் நான் எனக்குன்னு எதுவுமே உங்ககிட்ட கேட்டதில்ல. ஆனா முதல் முறையா இப்ப உங்க பக்தையா உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். ராணி வயித்துல இருக்கிற குழந்தைய அவ நல்லபடியா பெத்தெடுக்கணும். அதே மாதிரி ராணிக்கும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் நீங்க இப்போ ஆசீர்வாதம் செய்யணும். மகேஸ்வரா, இந்த சிரிப்புக்கான அர்த்தம் தான் என்ன? எல்லாமே கடந்து போகும். பிரபஞ்சத்தோட விதிப்படியும் சாஸ்திரங்களோட சங்கமப்படியும் எல்லாமே காலத்தோட கட்டாயமா நடந்தே தீரும். நடக்கிறத உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்கிற வல்லமைய நீங்க 2 பேரும் தான் உருவாக்கிக்கணும். அப்பாவும் உடனே இந்த கல்யாணத்தை பண்ணிரலாம்னு சொல்லிட்டாரு. சரி, ரொம்ப நேரமானதுனாலதான் நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. எல்லாம் சரி சித்தி. ஆதி மாப்பிள்ள மட்டும் தானே இருக்கிறாரு. அவரோட அப்பா அம்மா எங்க? இதோ நானே இவங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். வாங்க. வா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் தாத்தா, இவங்க தான் அம்மா அப்பா. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். வாங்க உட்காருங்க. ஹலோ சார். நான் தான் தெய்வநாயகம், தர்ஷினியோட தாத்தா. இவங்களுக்கு மட்டும் அர்த்த ராத்திரியில தான் எல்லாம் நடக்கும். இப்ப இவளுக்கு கல்யாணம் பண்ணலன்னு யார் அழுதா? அக்கா, பாவம்க்கா தர்ஷினி. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னா நல்லது தானே? தம்பி, அவங்களுக்கு நல்லதுதான். அது கண்டிப்பா நமக்கு கெட்டதா தான் இருக்கும். நிச்சயம் பண்ணி வைக்க ஐயர் வருவாங்க. இந்த வீட்டுலதான் எல்லாமே வித்தியாசமாச்சே. அதான் சிவனடியார் வந்திருக்காரு. அத்தை, அந்த ஆதியோட அப்பா அம்மா மூஞ்சிய பார்த்தா ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரியே தெரியலையே. மா, எனக்கும் தமன்னா சொன்னதான் கரெக்டுங்கிற மாதிரி தோணுது. இவங்க எல்லாம் பார்த்தா லோக்கல் ஆளுங்க மாதிரி தான் தெரியுது. எனக்கு என்னமோ இந்த கும்பல்லாம் சொத்துக்காக தான் பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேம்மா. தமன்னா, நான் இந்த கல்யாணத்தை வச்சு பெரிய பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா இவங்க என்னடான்னா திடீர்னு நிச்சயம் அடுத்த 2 நாள்ல கல்யாணம்னு நம்ம தலையில குண்டை தூக்கி போடுறாங்க. அத்தை, நீங்க கோயில்ல சொன்னதோட சரி, அடுத்து நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னு எதுவுமே சொல்லவே இல்லையே. என்ன, நேத்து நைட்டு தானே வந்தோம். காலையில எந்திரிச்சு பார்த்தா நிச்சயதார்த்தம்னு சொல்றாங்க, உடனே கல்யாணம்னு சொல்றாங்க. இதையெல்லாம் நான் எதிர்பார்த்தனா? நாங்க வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ யார் எவருன்னே தெரியல. நல்ல வேலை, இவர்தான் எங்களுக்கு சரியான வழி காட்டி எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரு. இவரு யாரோ இல்லங்க, இவரும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான். அந்த கடவுளா பார்த்துதான் உங்களை இன்னைக்கு இங்க அனுப்பி வச்சிருக்காரு. இன்னைக்கு தர்ஷினிக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அத உங்க முன்னாடி நடத்த நீங்க அனுமதி கொடுக்கணும். தாராளமா நடத்தலாமே.
ராணி வந்துடட்டும். இவங்கெல்லாம் எங்க இருந்து தான் வராங்களோ? ஒண்ணு அந்த நம்பூதிரி, இல்ல இந்த சாமியார். கரெக்டா சொன்னீங்க அத்தை. நிஜமாவே இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல போல இருக்கு. இல்லையே. அதனாலதான் இந்த வீட்டுல ஏதோ சூனியம் வச்சிருக்கிற மாதிரி தீர்த்தத்தை தெளி அதை தெளின்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னம்மா விட்டா நம்ம ரூம்லயே போய் தெளிப்பா போலியே. விடுடா, தீர்த்தம் தானே, என்னவோ தெளிச்சுட்டு போட்டோம். சரி, ஓகே. நீங்க சொன்ன மாதிரியே ஊடு முழுக்க இந்த பஞ்ச தீர்த்தத்தை தெளிச்சிட்டேன் சாமி. நல்லது ராணி. சரிம்மா ராணி, அதை இப்படி வைமா. எல்லாரும் கேட்டுக்கங்க. நாம இப்ப ஆதிக்கும் தர்ஷினிக்கும் நிச்சயதார்த்த வேலைய ஆரம்பிச்சிடுவோமா? என்ன? சரி. ஐயோ, தாத்தா வேற தர்ஷினிக்கு நிச்சயம் பண்ணோன்னு உட்கார சொல்றாரே. சம்யுக்தாக்க சொன்ன இடத்துக்கு வேற சீக்கிரம் போய் ஆகணும். இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. ஈசனே, இதுக்கு நீதான் ஒரு வழி காட்டணும். ராணி, நீ போக வேண்டிய இடத்துக்கு சித்தார்த்த கூட்டிட்டு போ. ஓ, ஆமாங்க. நீ நினைச்ச காரியத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வா. இங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும்.